மேஷராசி அன்பர்களே, 2026 வருடம் ஜனவரி மாதம் மாத பலன். நான் உங்கள் பள்ளிக்கரணை சித்தர் ஜோதிடர். மேஷராசி அன்பர்களே, மாத பலனை பார்க்கின்ற பொழுது வருட கிரக பேர்ச்சியில் உள்ள கிரகங்களாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12 அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5 பஞ்சமாதிபதி என்கின்ற பஞ்சமஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3வது வீடாகிய மிதுன வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லுகின்ற கும்பஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் வருட பெயர்ச்சி கிரகங்கள், அது அதனிடத்திலே இருக்கிறது. எனவே இந்த மாதம் பிறக்கின்ற வருடம் 2026 வருடத்திலே ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்ற தனுசு வீட்டிலே சூரிய பகவான் இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கிறார், செவ்வாய் பகவான் இருக்கிறார், புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஜனவரி மாதம் பிறந்த பின்பு 13, 14, 15, 16 தேதிகளிலே அங்கே இருந்து தசமஸ்தானம் என்று சொல்லுகின்ற மகர வீட்டிற்கு அனைவரும் இடம்பெயர்கிறார்கள். எனவே மாத துவக்கத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியும் மாத பிற்பகுதியிலே அதீத வளர்ச்சியும் காண இருக்கிறீர்கள். மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜனவரி மாதம் இனிப்பான ஒரு மாதமாகவே அமைகிறது. தொழிலாளர்களுக்கு வேலை செய்கின்ற இடத்திலிருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி முதலாளிகளின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் பங்கு வர்த்தகத்திலே இருக்கின்ற மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமிகு மாதம். ஆன்லைன் வர்த்தகத்திலே இருக்கின்ற மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு உயர்வான நேரமாக ஜனவரி மாதம் அமைகிறது. இந்த ஜனவரி மாதத்திலே ஏற்றங்காண இருக்கின்ற நீங்கள் உங்கள் உடல் உபாதைகளை ஜீரணத்திலே சற்று கவனம் செலுத்தி வந்தால் உணவு பழக்க வழக்கங்களில் சில கட்டுப்பாடுகளை செலுத்த வேண்டும். மேலும் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் தசமஸ்தானத்திலே உச்சம் பெற இருக்கிறார் ஜனவரி மாதம் 16 தேதி. மேஷராசி என்றாலே அதனுடைய அன்பர்களுக்கெல்லாம் கோபம் ஆத்திரம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். எனவே உங்கள் கோபதாபங்களை ஒதுக்கி வைத்தால் பிறக்கின்ற வருடம் 2026 ஜனவரி மாதம் ஒரு இனிமையான மாதம் என்று சொல்லலாம். மேலும் இந்த மாதத்திலே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வினைகள் எல்லாம் படிப்படியாக தீர்ந்து போகும். மேஷராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் 13 தேதி 13/1/2026 முதல் 16/1/2026 காலை 5:41 AM வரையில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம காலங்களிலே நீங்கள் புதிய முயற்சிகளிலும் எதிலும் ஈடுபடாமல் அமைதி காத்தால் மிக சிறப்பான பலனை அடைவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் அதிர்ஷ்டத்திற்கு பெயர் போனவர். ஜனவரி மாத பலனை பார்க்கின்ற பொழுது இந்த ஜனவரி மாதத்திலே வருட கிரக பேச்சு கிரகங்களான சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களது சுகஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களது ஜீவனஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் வருட பயிற்சி கிரகங்களாகும். அதே நேரத்திலே உங்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லுகின்ற 2வது இடத்திலே 2வது ராசியிலே மிதுன ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு அட்டமாதிபதியாக வருவார். அவர் இப்பொழுது தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜனவரி மாதம் மாத கிரக பேச்சு கிரகங்களான புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான்,
சூரிய பகவான் இவர்களெல்லாம் உங்களது அட்டமஸ்தானம் என்று சொல்லுகின்ற 8வது வீட்டிலே தனுசு வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தின் முற்பகுதியில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் இந்த மாதம் ஜனவரி மாதம் பிறந்து 13, 14, 15, 16ஆம் தேதிகளிலே இங்கிருந்து அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்ற மகர வீட்டிற்கு அனைத்து கிரகங்களும் பயிற்சியாக இருக்கின்றன. மகர வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். ஆகையினால் உங்களுக்கு அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் சிறந்த நற்பலனை தருவதற்கும் பொருளாதார வசதியில் ஏற்றங்களை தருவதற்கும் காத்திருக்கிறார். எனவே ஆன்லைன் வர்த்தகத்திலே ஈடுபடுகிறவர்கள், கெமிக்கல் தொழிலில் இருப்பவர்கள், பங்கு சந்தையெல்லாம் இருப்பவர்கள் இந்த மாதம் பிறந்த பின்பு ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பின்பு உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு வளர்ச்சியையும் ஒரு ஜாக்பாட் இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு பெரிய வளர்ச்சியை காண இருக்கிறீர்கள். எனவே ஜனவரி மாதத்திலே சந்திராசிரமம் என்று சொன்னால் 16ஆம் தேதி முதல் 16/1/2026 முதல் 18/1/2026 வரையில் மாலை மணி 4:41 வரையில் சந்திராசிரமம் இருக்கிறது. இந்த காலங்களில் புதிய முயற்சிகளை விட்டுவிட்டு அமைதியுடன் இருந்தால் இந்த தினங்கள் உங்களுக்கு சிறப்பை தருவதாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் நீங்கள் நந்தி பகவானை வழிபட்டு வர தடை தாமதங்கள்லாம் விலகி ஒரு வெற்றி மிகுந்த மாதமாகவும் உங்களுக்கு அமைய இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. மிதுன ராசி அன்பர்களே, ஜனவரி மாதத்திலே உங்கள் ராசியில் மாங்கல்யஸ்தானம் என்று சொல்லுகின்ற 7வது வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார், புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார், சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார், சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் இந்த மாதம் துவக்கத்திலே 13, 14, 15, 16ஆம் தேதிகளே ஜனவரி மாதம் இந்த தேதிகளில் எல்லாம் இவர்கள் ஒவ்வொன்றாக உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லுகின்ற மகர வீட்டிற்கு அனைவரும் இடம்பெறுகிறார்கள். எனவே மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுக்கு அபார வளர்ச்சியும் மாதத்தின் பிற்பகுதியிலே சற்று தளர்ச்சியும் காண்பீர்கள். ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் மாத துவக்கத்திலே ஏற்றமிகு வளர்ச்சியையும், பங்கு சந்தையில் தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமிகு வளர்ச்சியும், கெமிக்கல் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாகவும், கல்வி நிலையங்களை நடத்தி வருபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றமிகு மாதமாகவே அமைய இருக்கிறது. பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களெல்லாம் நடத்துகிறவர்களுக்கு இந்த மாதத்திலே அவர்களது பணிகள் சிறப்பாக அமைய இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்கள் ராசியாகிய மிதுன ராசியின் அதிபராகிய புதன் பகவான் வித்தைக்கு காரகன். எனவே இந்த மாதத்திலே பற்பல முன்னேற்றங்களை பற்பல நபர்கள் பற்பல சந்திக்க இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. இந்த மாதத்திலே மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எல்லாம் பெருமாள் வழிபாடும் லட்சுமி தேவி வழிபாடும் மேற்கொண்டால் மிகப்பெரிய சிறப்பான பலனை பெறுவீர்கள். மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3லே அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்ற 9வது ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இவர்களெல்லாம் உங்களுக்கு வருடக்கிரக பயிற்சிகளாக அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசியிலே ஜன்ம ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பை தருகிற அளவிலே இருக்கிறது. எனவே இந்த மாதம் உங்களுக்கு ஆரவாரம் மிக்க ஒரு மாதமாக ஜனவரி மாதம் 2026 அமைகிறது என்றால் அது மிகையல்ல. இந்த மாதம் பிறக்கின்ற மாதத்திலே சந்திராசிரமம் உங்களுக்கு 18/1/2026 முதல் 21/1/2026 மாலை மதியம் 1:35 மணி வரையில் இருக்கிறது. இந்த காலங்களில் நீங்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மிகவும் வெற்றிகரமான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார், 12லே அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த வருடம் துவக்கத்திலே சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் மாத கிரக பயிற்சி கிரகங்களான செவ்வாய் பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் எல்லாம் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலே மறைகிறார்கள், தனுசு வீட்டிலே மறைகிறார்கள்.
தனுசு வீட்டிலே இதுவரைக்கும் மறைந்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஜனவரி மாதம் துவக்கத்திலே 13, 14, 15, 16ஆம் தேதியிலே 7வது ஸ்தானத்திற்கு, மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லுகின்ற 7வது ஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார்கள். எனவே மாத துவக்கத்திலே இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி ஒரு ஏற்றமிக வளர்ச்சியை கடகராசி அன்பர்கள் எல்லாம் காண இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. உங்கள் ராசிக்கு 10வது இடம் என்று சொல்லுகின்ற மேஷ வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். எனவே தொழில் எல்லாம் புதிய புதிய தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்காக அமைகிறது. எனவே ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பின்பு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிற ஒரு மாதமாகவே இருக்கிறது. பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, காவல்துறையில் இருப்பவர்களுக்கு, இராணுவத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பின்பு, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பின்பு ஒரு ஏற்றமிகு மாதமாகவே அமைகிறது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஜனவரி மாதத்திற்கு பின்பு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் என்று சொன்னால் அது மிகையல்ல. கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு 21/1/2026 முதல் 23/1/2026ஆம் தேதி வரை, அதாவது காலை 8:33 வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சந்திராஷ்டமம் இருக்கிற இந்த காலங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை கைவிட்டு நிதானித்து பயணிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடகம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு ஜனவரி மாதத்திலே முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகும். சிம்மம் ராசி அன்பர்களை 2026ஆம் வருடம் நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஜனவரி மாத பலன்கள். இந்த மாதம் துவக்கத்திலே பஞ்சமஸ்தானம் என்று சொல்லுகின்ற உங்கள் ராசிக்கு 5வது இடத்திலே தனுசு வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லுகின்ற புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதிர்ஷ்டகாரகன் என்று சொல்லுகின்ற தொழில்காரகனாகிய உங்கள் ராசிக்கு தொழில்காரகனாகிய சுக்கிரதேவனும் அங்கே இருக்கிறார். இந்த மாதம் பிற்பகுதியிலே அவர்கள் ஒவ்வொருவராக 13, 14, 15, 16ஆம் தேதிகளிலே, ஜனவரி மாதம் இந்த தேதிகளில் எல்லாம் இவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து உங்கள் ராசிக்கு 6வது வீடாகிய மகர வீட்டிற்கு வருகிறார்கள். எனவே அங்கே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியத்திற்கு அதிபதி ஆவார். இது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை தருகிற ஒரு மாதமாகவே அமைகிறது மாதத்தின் பிற்பகுதியில். எனவே ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்றமும், பங்கு சந்தையில் முதலீடுகள் செய்வதை முதலீட்டாளர்கள் சற்று கவனமுடனும் நிதானத்துடன் பயணிக்க வேண்டும். அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், கவரிங் நகைகள் விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு மத்தியமமான மாதமாகவே அமைகிறது. வேலையிலிருந்து நெருக்கடி நீங்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நன்றாக அமையும். பெண்களுக்கெல்லாம் இது ஒரு உயர்வான மாதமாகவே இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் சற்று கவனமுடனும் விழிப்புடனும் இந்த மாதத்திலே நீங்கள் முயற்சித்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். பிறக்கின்ற வருடம் 2026ஆம் வருடத்திலே சிம்ம ராசி அன்பர்களாகிய நீங்கள் எல்லாம் காலையிலே சூரிய பகவானை காலை நமஸ்காரம் செய்து வந்தால் உங்களுக்கு தொழிலில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி வெற்றி நடை போடுவீர்கள் என்றால் மிகையல்ல. 26வது வருடம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையில் மதியம் 1:30 மணி வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த தருணங்களிலே புதிய முயற்சிகளை எதுவும் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தருகிற மாதமாகவே அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு ஆண்டின் துவக்கத்திலே வருட கிரக பயிற்சி கிரகங்களான சனி பகவான் 7வது வீட்டிலே கண்டக சனியாக அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். 12லே அவர் அமர்ந்திருக்கிறார்.
உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லுகின்ற 10வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். 6லே அமர்ந்திருக்கிற போகக்காரகன் மிக பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் புகழ் அந்தஸ்துகளையும் தந்து கொண்டிருப்பார். 6லே ஏதேனும் ஒரு பாவி அமர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே 6வது வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆக இந்த வருடம் முழுமையும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய வளர்ச்சியும் தர காத்திருக்கிறது. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு வளர்ச்சி. சின்ன சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாகவே அமைகிறது. பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கும் இது ஒரு ஏற்றமிகு மாதமாகவே ஜனவரி மாதம் 2026 அமைகிறது. ஆன்லைன் வர்த்தகம், பங்குச்சந்தை வர்த்தகம், ஃபேக்டரி, தொழிற்சாலைகளெல்லாம் வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றமிகு மாதமாகவே அமைந்திருக்கிறது. எல்லாம் இன்பமயம். இந்த மாதத்திலே உங்களுக்கு அனைத்தும் எல்லாம் இன்பமயம் என்று சொல்லுகின்ற வகையிலே கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைகிறது என்று சொன்னால் மிகை அல்ல. இந்த மாதத்திலே, ஜனவரி மாதத்திலே உங்கள் ராசிக்கு 4வது இடம் என்று சொல்லுகின்ற சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஜனவரி மாதம் 2026 வருடத்திலே ஜனவரி மாதம் 13, 14, 15, 16 தேதிகளிலே ஒன்றொன்றாக பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 5வது வீடாகிய பஞ்சமாவதி என்று சொல்லுகின்ற மகர வீட்டிற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிற்கு அதிபதியான தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால் சகோதர வழிகளில் இருந்த இடர்கள் எல்லாம் நீங்கும். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் அவர் தனது உச்ச வீட்டிலே உச்சமாக அமரப்போகிறார் செவ்வாய் பகவான். எனவே வருடம் துவக்கத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. கன்னி ராசி அன்பர்களுக்கெல்லாம் 2026 வருடத்திலே ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி மாலை 4:45 வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே இதில் புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபட வேண்டாம். சிறப்பான ஒரு மாதமாகவும் வருடத்தின் துவக்கமாகவும் அமைந்திருப்பதனால் மட்டற்ற மகிழ்ச்சியை கன்னி ராசி அன்பர்கள் பெறுகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. வணக்கம் துலா ராசி அன்பர்களே, வருடம் பிறக்கிற இந்த தருவாயில் ஒரு இனிமையான வருட துவக்கமாகவே உங்களுக்கு அமைகிறது. ஏன் என்று சொன்னால் 6லே சனி மறைந்திருக்கிறார். ரேகஸ்தானம் என்று சொல்லுகின்ற 6வது வீட்டிலே சனி பகவான் மறைந்து போய் இருக்கிறார். லாபஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்ற மிதுன வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். எனவே ஜனவரி மாதம் 2026 வருடத்திலே ஜனவரி மாதம் பிறந்த பின்பு மாத துவக்கத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியே காத்திருக்கிறது. மாத கிரக பயிற்சிகளான செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் எல்லாம் உங்கள் ராசிக்கு 4வது வீடாகிய சுகஸ்தானத்திற்கு வருகிறார்கள். இது ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. உங்கள் லாபாதிபதியே உங்கள் சுகஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். 4வது வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். உங்களுக்கு 7க்கு உடையவன், 2க்கு உடையவன், தனக்காரகன் என்று சொல்லுகின்ற 2ஆம் இடத்திற்கு உடையவன் செவ்வாய் பகவான். அவர் உச்சம் பெறுகிற இந்த நிலை ஒரு பெரிய அபார வளர்ச்சியை தர இருக்கிறது. பங்கு சந்தையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் மிகுந்த முன்னேற்றத்தை தர இருக்கிறது. பெண்களின் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி பெண்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, பிரபலமான ஆடை வடிவமைப்பாளர்களாக இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் இந்த வருட துவக்கத்திலே மிகப்பெரிய இடங்களிலிருந்து உங்களுக்கு ஆர்டர்கள் வர காத்திருக்கிறது. சினிமா துறையில் இருப்பவர்கள், சின்ன திரையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வருட துவக்கமே மிகப்பெரிய வளர்ச்சியை தர இருக்கிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து மலை போல குவிய காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. துளாராசி அன்பர்களாகிய உங்களுக்கு 2026 வருடத்திலே ஜனவரி மாதத்திலே நீங்கள் வெங்கடாஜலபதியை வணங்கி வந்தால்
மிகப்பெரிய வளர்ச்சியை காண இருக்கிறீர்கள். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 27/1/2026 முதல் 29 மாலை 6:30 வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் மிகையல்ல. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எந்தெந்த வழிகளெல்லாம் முயற்சியை மேற்கொள்கிறீர்களோ அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு மாதமாகவே அமைய இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே இருக்கின்ற சூரிய பகவான், செவ்வாய் பகவான், மேலும் புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லாம் இடம்பெற இருக்கிறார்கள். இது இந்த மாத துவக்கத்திலே ஜனவரி மாதம் 2026 வருடத்திலே 13, 14, 15, 16 தேதிகளிலெல்லாம் இந்த கிரகங்கள் எல்லாம் இடப்பெயர்ச்சி இருப்பதனால் ஜனவரி மாதம் துவக்கத்திலே சற்று தளர்ச்சியை தந்தாலும் மாத துவக்கத்திற்கு பின்பு உங்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. ஏனென்று சொன்னால் 10லே சூரிய 10வது இடத்திலே செவ்வாய் பகவான் உச்சம் பெற இருக்கிறார். எனவே உங்கள் ராசியிலே வருட கிரக பயிற்சிகளாகிய குரு பகவான் 8வது வீடு என்று சொல்லுகின்ற மிதுன வீட்டிலே அவர் மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 5வது வீடு என்று சொல்லுகின்ற பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10வது இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் 4ல் அமர்ந்திருந்தால் திரண்ட செல்வங்கள் வந்து குவியும். அவர் இந்த வருடம் டிசம்பர் மாதம் வரைக்கும் அங்கே இருக்கிறார். எனவே இது ஒரு பெரிய வளர்ச்சியை தர காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் அது ஒரு செழிப்பு மிகுந்ததாக இருக்கும். திரண்ட சொத்துக்கள், செல்வங்கள், வீடு மனை போன்ற விஷயங்கள் எல்லாம் அமைத்து தருவதற்கு ராகு பகவான் காத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே இருக்கிறார். சுகஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். 5ல் சனி இருப்பவர்கள் சற்று நிதானமுடன் நடக்க வேண்டும். மேலும் இந்த மாதத்திலே மாத கிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சியாகி பெரிய வளர்ச்சியை தர காத்திருக்குது என்று சொன்னால் மிகையல்ல. 8லே குரு பகவான் மறைவு பெற்றிருப்பதனால் வளர்ச்சி கிடைக்குமா என்று எண்ண வேண்டாம். அவர் 6ல் மறைவதை காட்டிலும் 8ல் மறைவது சிறப்பு. எனவே குரு பகவான் உங்களுக்கு 6வது வீட்டில் தான் மறைந்திருக்கிறார். இந்த மாதங்களிலெல்லாம் உங்களுக்கு மாத துவக்கத்திலெல்லாம் இருந்து வர்த்தகம், ஆன்லைன் வர்த்தகம், பங்குச்சந்தை முதலீடுகள், எலக்ட்ரானிக் தொழில்கள் எல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியும், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வளர்ச்சியும், விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவியர்களுக்கெல்லாம் வெற்றி முகமாகவே அமைய இருக்கிறது. அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்திலே பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எனவே 2026 வருடம் ஜனவரி மாதம் பல நற்பலன்களை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. எனவே விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே கவனமுடன் நீங்கள் கார்களில் அல்லது 2 வீலர்களில் பயணிப்பவர்கள் இந்த தேதிகளில் சற்று கவனமாக செல்ல வேண்டும். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் ஒரு ஏற்றமிகு மாதமாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, பிறக்கின்ற வருடம் 2026 வருடத்திலே வருட கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சனி பகவான் 4லே அமர்ந்திருக்கிறார். 3வது வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே 9வது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜன்ம ராசியிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லாம் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே இந்த மாதம் ஜனவரி மாதம் 13, 14, 15, 16ஆம் தேதிகள் எல்லாம் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே வர இருப்பதனால் ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது.
ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சம் பெற இருக்கிறார். அவர் பஞ்சமாவதி என்று சொல்லுகின்ற 5வது இடத்திற்கு சொந்தக்காரர். எனவே உத்தார் உறவினர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக அனைத்துக்கும் பைசல் காணப்படும். அதுபோல உங்கள் ராசிக்கு 6க்கும் 11க்கும் லாபத்திற்கு உடையவன் தனஸ்தானத்துக்கு வருவது மிகுதியான தனங்கள் செல்வங்கள் குவிகிற ஒரு காலமாக இருக்கிறது. எனவே மாத துவக்கத்திற்கு பின்பு ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பின்பு திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரும். குழந்தை பேருக்கெல்லாம் காத்திருப்பவர்களுக்கு அதற்கான இனிமையான செய்திகள் தேடி வரும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாகவே அமைகிறது. ஜனவரி மாதம் சிவபெருமான ஆலயங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வந்தால் உங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் நீங்கி மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையல்ல. உங்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலே 4ஆம் தேதி 4/1/2026 முதல் 6/1/2026 மதியம் 2 மணி வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த நேரங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை எதுவும் ஈடுபட வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6லே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். எனவே மகர ராசி அன்பர்கள் எல்லாம் புதியவர்கள் யாரையும் நம்பி பண முதலீடு செய்வதோ புதிய தொழில்களில் இறங்குவதோ சற்று நிதானமுடனும் கவனமுடனும் செயல்பட்டு வர வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த வருடத்திலே குரு பகவானும் 6ல் சென்று மறைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6வது வீடாகிய மிதுன வீட்டிலே சென்று மறைந்திருக்கிறார். யாருக்காவது நீங்க பணம் கொடுத்தால் உங்களுக்கு அவசரத்திற்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். எனவே மகர ராசி அன்பர்கள் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அது அதீதமான கடனை வாங்கி உங்களை கவலை வரச் செய்துவிடும். அதுபோல் பிறருக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த வருடத்திலே போட வேண்டாம். யாருக்குமே நீங்க இந்த வருடம் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த வருடத்திலே முதல் மாதத்திலே உங்களுக்கு கிரக பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ம லக்கணத்திற்கே வர இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கே வர இருக்கிறார்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் வர இருக்கிறார். ஒரு வகையில் அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் பகவான். சூரிய பகவான் உங்கள் ராசியிலே வர இருக்கிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல், அதாவது 13, 14, 15 இந்த தேதிகளில் வர இருக்கிறார்கள். அஷ்டமஸ்தானாதிபதி உங்கள் ஜன்மத்திலே வருகின்ற பொழுது சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். அதுபோல அதிர்ஷ்டகாரகன் என்று சொல்லுகின்ற சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் உடையவர் உங்கள் ஜன்ம ராசியிலே வர இருப்பதனால் புதிய முயற்சிகளில் புதிய தொழில்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. எனவே பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் இந்த மாதத்திலே உண்டு. உங்களுக்கு பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் சற்று விழிப்புடன் கவனமுடன் செயல்பட வேண்டும். கல்வியில் மாணவர்கள் ஜனவரி மாதத்திலே மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் உங்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மாதத்தின் பிற்பகுதியில் அந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் வளம் பெறுவீர்கள். எனவே ஜனவரி மாதத்திலே மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் 6ஆம் தேதி முதல், அதாவது 6/1/2026 முதல் 8/1/2026 வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த தருணங்களிலே நீங்கள் புதிய முயற்சிகளில் எதுவும் தொடர வேண்டாம். இந்த மாதத்திலே அபிராமி அம்மனை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் மிகையல்ல. கும்பராசி அன்பர்களே வணக்கம். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் பேசுவதில் சற்று கவனமாக பேச வேண்டும். அவர் வாக்கு ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். பிறரிடம் பேச முகின்ற பொழுது சற்று கவனமாக பேசவும்.
உங்கள் ராசிக்கு 7வது இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். 5ல் இருக்கிற குரு பகவானால் புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இந்த வருடம் துவக்கத்தில் இருந்தே கிடைக்க பெறுவீர்கள். கும்பராசிக்கெல்லாம் இந்த வருடத்திலே ஆரம்பம் மிக பெரிய வெற்றியை தருகிற வருடமாகவே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 5வது இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கார். பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். 5ல் குரு பகவான் அமைய பெற்றவர்கள் பெரிய புண்ணியவாதி என்று சொல்வார்கள். எனவே உங்களுக்கு நிறைந்த செல்வங்கள், நிறைந்த வளங்கள், மேல் அதிகாரிகளில் பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். கெமிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் சினிமா துறையில் இருந்தால் ஜெயிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆண்டின் துவக்கத்திலே சின்னத்திரை நடிகர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜனவரி மாதத்திலே 15ஆம் தேதிக்கு பின்பு அபார வளர்ச்சியை பெறுகிற ஒரு மாதமாகவே அமைகிறது. மாணவ செல்வங்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் முன்னேற்றம் தருகிற ஒரு சூழ்நிலை அமைகிறது. விளையாட்டுத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. நீங்கள் உங்கள் விளையாட்டுத்துறையில் பல வெற்றிகளை பெற்று பதக்கங்களை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. நீங்கள் இந்த மாதத்திலே நரசிம்மரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அனைத்திலும் ஜெயம். சந்திராஷ்டமம் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையில் இருக்கிறது. எனவே இந்த தேதிகளில் நீங்கள் புதிய முயற்சிகளை கைவிடுவது சிறப்பை தரும். மீனம் ராசி நண்பர்களே, இந்த வருடம் துவக்கத்திலே உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை அடை போகிறீர்கள். இந்த வருடம் நீங்கள் பல நெருக்கடிகளை கடந்த ஆண்டுகள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த வருடத்திலே அந்த நெருக்கடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கி வெற்றி பெறுவீர்கள். ஜன்மத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4லே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். எனவே வீடு, காரு, பங்களா, வண்டி போன்ற வாகனங்கள் எல்லாம் போன்ற அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6லே கேது பகவான் மறைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6வது வீடு என்று சொல்லுகின்ற சிம்ம வீட்டிலே கேது பகவான் மறைந்திருக்கிறார். எனவே 6ல் பாவி மறைவது சிறப்பை தான் தரும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே ராகு பகவான் மறைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12வது வீடு கும்ப வீடு. கும்ப வீட்டிலே ராகு பகவான் மறைந்திருக்கிறார். 12ல் பாவி மறைவது சிறப்பை தான் தரும். மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லுகின்ற மகர வீட்டிற்கு இந்த மாதம் துவக்கத்திலே செவ்வாய் பகவான் வர இருக்கிறார். சூரிய பகவான் வர இருக்கிறார். புதன் பகவான் வர இருக்கிறார். சுக்கிர பகவான் வர இருக்கிறார். இவர்கள் எல்லாம் மாத கிரக பேச்சு கிரகங்களாகியவைகளாகும். எனவே ஒரு லாபஸ்தானத்திலே வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு தானாதிபதி என்று சொல்லுகின்ற செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிற்கு சொந்தக்காரர். செவ்வாய் பகவான் மகர வீட்டிலே உச்சம் பெறுகிற இந்த நேரத்திலே தனங்கள் பல வழிகளில் வந்து குவியும். இந்த மாதம் 2026வது வருடம் ஜனவரி மாதம் மாதத்தின் பிற்பகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெற இருக்கிறீர்கள். பிள்ளைகள் எல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற இருக்கிறார்கள். பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றமிகு மாதம். ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைகிறது. மேலும் பெண்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி வெற்றியை பெறுவீர்கள். இந்த மாதத்திலே சகோதரர்களிடத்தில் இருந்த பிணக்குகள் நீங்கும். உங்கள் தாய் வழி உறவினர்களிடத்திலே விட்டு கொடுத்து சென்றால் அது சிறப்பை தரும். எனவே மீன ராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த மாதம் துவக்கத்திலே நீங்கள் அண்ணாமலையாரை வழிபட்டு வந்தால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றி நடை போடுவீர்கள். இந்த மாதத்திலே மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இருக்கிறது. எனவே இந்த தேதிகளில் நீங்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும்.